வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த நேரத்தில் தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூலம் நட்சத்திரத்தில் 240 டிகிரியில் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் தானங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. பிறக்கப்படக்கூடிய அந்த ஏப்ரல் மாதம் கடகராசி நண்பர்களுக்கு எந்த வகையில் சாதகமாக இருக்க போகுது? இந்த மாத பலன்கள் அப்படின்னா 2 விதத்தில் நம்ம சொல்லலாங்க. கோள் சார பலன்கள் தான் இதுக்கு பேரே. கோள்கள் ஏறிய சாரம், அதுக்குண்டான பலன்கள் தான் கோட்சார பலன்கள். கோள் சார பலன் தான் கோட்சார பலனாக நாளடையில் மாறிச்சு. அப்போது சூரிய பகவான் தான் மாத கிரகம். சூரிய பகவான் யாருடைய பாவகத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த டிகிரியில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் தான் தருவார். இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாத பலன்கள். இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஜென்ம ஜாதகத்தில் பலன் சொல்கிற மாதிரி 6ல் குரு வந்துட்டார், 7ல் சுக்கிரன் வந்துட்டார், இதுக்குண்டான பலன்கள் வரும். சரி, எது எப்படியோ இந்த பதிவில் 2 விதத்தில் நமக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி கடகராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன், கடகராசிக்கு 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வராரு. 347 டிகிரியிலிருந்து 360 டிகிரி வரை வராரு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் நமக்கு 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தனத்துக்கு அதிபதி 9வது ஸ்தானத்தில் வரார். சொல்லப்போனால் பிதிருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். பிதிருக்காரகன்னா அப்பா. பிதிருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 9வது இடம். அப்போது பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சூரியன் பிதிருஸ்தானத்தில் வருவதால் தந்தைக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற உடல் உபாதைகள் சரியாகும். தந்தை வகையில் வந்த அந்த சொத்து பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். பூர்வ புண்ணிய சாபம் இருக்குதுங்க. 40 வருஷமாக எனக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் 12 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார 100% உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு போகவழி கிடைச்சிடும். 40 வருஷமாக கல்யாணம் ஆகாதது இந்த 13 நாளில் கல்யாணம் ஆகிடுமா அப்படி சொல்ல வரலையே. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் தானே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். 40 வருஷம் ஆகி கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அதுக்கு ஒரு போக வழியே இல்லையா? அந்த போக வழிக்காக தானே நம்ம போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, இது வரைக்கும் நமக்கு நல்லது நடக்கலை. இல்லை, இந்த தருணத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு போகும் வழி, அந்த திருமண தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். கடகராசி நண்பர்களுடைய தந்தைக்கு உடம்பில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம், பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக அமையும் இந்த தருணத்தில். அதுபோக சூரியன் அப்படின்றவர் தனத்துக்கு அதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, உடல் ஸ்தானாதிபதி. அவர் 9வது பாவகத்தில் புதனுடைய நட்சத்திரம் வாங்கி ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதனுடன் சேர்றார். புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. ஏப்ரல் 9ஆம் தேதி அந்த புதன் வக்கரத்தில் இருக்கக்கூடிய புதன் 10வது பாவகத்தில் இருக்கிற புதன் மீண்டும் சூரிய பகவானோட, சூரிய பகவானுக்கு நட்சத்திரமும் கொடுத்து புதன் உடனும் சேர்றாருன்னா அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம் வரப்போகுது. ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு புதனாதித்ய யோகம். அந்த தருணத்தில் ஏப்ரல் 9லிருந்து ஏப்ரல் மாதம் 13 தேதிக்குள்ளார புதனாதித்ய யோகம் வருவதால் ஒரு சில கடகராசி நண்பர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான அரசாங்க வேலைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். சார், நீங்கள் சொல்கிறது 4 நாள் இருக்குது, அந்த 4 நாளில் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுமா சார்? எதுவுமே நம்ம 10 வருஷமாக முயற்சி பண்ணாலும் சரி, 6 வருஷமாக முயற்சி பண்ணாலும் சரி, 6 மாதமாக முயற்சி பண்ணாலும் சரி, நல்லது நடக்கிறதுக்கு 1 நிமிஷம் தானுங்க.
ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரட்டுமே, அந்த மாதிரி ஒரு தருணமாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். 5 நாள் சொல்லலாம். ஏப்ரல் 9, ஏப்ரல் 10, 11, 12, 13, 5 நாள். இந்த 5 நாளில் நிச்சயம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அதுபோக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பண பிரச்சனை இருக்குது சார், இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் அந்த ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள்ளாரவே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்திடும். உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிற மாதிரி ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். வாங்கின இடத்துல கட்டுறதுக்குண்டான ஒரு வேலை வாய்ப்பாக நமக்கு வரணும். இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம பிரச்சனைகள் சரியாகிறதுக்குண்டான ஒரு நல்லதாக நடக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் கடகராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் 9லிருந்து ஏப்ரல் மாதம் 13க்குள்ளார இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக குடும்ப ரீதியாக பல விதமான சங்கடங்கள் இருக்குதுங்க, குழப்பங்கள் இருக்குதுங்க. பறக்க பாடுபடுறேன்னு பேரே தவிர பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. காசு பணத்துக்கு குறை இல்லைங்க, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு 4 காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, நிம்மதி அப்படின்றது இல்லாமல் 1.5 வருஷமாக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த தருணத்தில் அஷ்டமச்சனியால் உங்களுக்கு போன ஒரு நிம்மதி சந்தோஷம் இந்த சூரிய பகவானால் நிச்சயம் வரும், வந்தே தீரும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா சனி பகவான் நம்மளுக்கு ராசிக்கு 8வது பாவகத்தில் அவர் மறைஞ்சிருந்தாலும் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சூரிய பகவான் சனி பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் வராரு. ரேவதி நட்சத்திரம் தானுங்க சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். அப்போ அந்த தருணத்தாலையும் அதுபோக தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வருவார். ஒரு 13 தேதிக்கு மேலே, அதாவது ஏப்ரல் 13 தேதிக்கு மேலே இந்த தனஸ்தானாதிபதி குரு பகவானோட சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் உச்சநிலை அடையக்கூடிய தருணத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் சனி பகவானுடைய ஆதிக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்திலேயே புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வருவார். குரு பகவானுடைய வீட்டில் செவ்வாவுடைய வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய். இது ஒரு நல்ல பரிவர்த்தனை. அந்த 13லிருந்து ஏப்ரல் 13லிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்குமே புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வருவார். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்களா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகலாம்னு எண்ணம் இருக்குதா, இல்லை இருக்கிற வேலையில் மாற்றங்கள் பண்ணலான்னு எண்ணங்கள் இருக்குதா, இந்த மாதிரி நண்பர்கள் ஏப்ரல் 13லிருந்து தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது, அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் பொழுது சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி குரு பகவானோட சேர்ந்து உச்ச நிலையில் வரும் பொழுது 10வது பாவகத்தில் வரும் பொழுது 100% கடகராசி நண்பர்கள் இந்த செயல் செய்யலாம். சுய தொழில் செய்யணுமா செய்யலாம், இல்லை வேலை வாய்ப்புகளை மாறலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அல்லது வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த தருணம் உகந்த தருணம். ஏப்ரல் 13லிருந்து ஏப்ரல் மாதம் 26 வரை ரொம்ப நல்லா இருக்குது. 30 வரைக்கும் கூட போகலாம், ஆனால் 26 வரைக்கும் தான் ரொம்ப விசேஷமாக இருக்குது, அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அப்போது அந்த நேரத்தில் இன்னொரு விஷயங்கள், நாம் ஒருத்தர்கிட்ட காசு பணம் வாங்கியிருப்போம். நமக்கு காசு பணம் வந்திருந்தால் கூட ஏதோ ஒரு கிரகம் நம்மளுடைய சூழ்நிலை அந்த பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தால் கூட அந்த ஏப்ரல் 13லிருந்து ஏப்ரல் மாதம் 26 தேதிக்குள்ளார நாம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு நேர காலங்களாக இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அப்போது பல விதத்தில் இந்த கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் மாறக்கூடிய ஒரு தருணமாக ஏப்ரல் 13லிருந்து ஏப்ரல் 26 வரைக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேனுங்க. அதுபோக ஏப்ரல் 26லிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரை சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் வரார். அதாவது தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, அதுபோக சுபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் வரார். ஒரு சில நண்பர்களுக்கு இது வாகன யோகம் கொடுக்கும், நீண்ட நாள் கனவாக இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கணும், இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது நீண்ட நாள் கனவாக இருக்கும். இந்த தருணம் அந்த ஏப்ரல் 26க்கு மேலே ஏப்ரல் 30க்குள்ளார ஒரு வாகனம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தும். பொதுவாக கடகராசி நண்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு தான் காரணமாக இருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் இருந்ததும் கிடையாது. நிச்சயம் நமக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் 3 விதமான ஒரு தருணம் வருது, ஒரு நேர காலங்கள். இந்த 3 விதமான ஒரு நேர காலத்தில் சூரிய பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரியான மாற்றங்கள், அசுவனி நட்சத்திரத்தில் வரும் பொழுது ஒரு மாதிரியான மாற்றங்கள், பரணி நட்சத்திரத்தில் வரும் பொழுது ஒரு மாதிரியான மாற்றங்கள், அதுபோக கிரக அமைப்புகள் கொண்டு ஒரு மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. நடக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.